விவாதத்தை திரு ரவீந்திரன் துரைசாமிகிட்டேருந்து துவங்குறேன். சார், மாவட்ட வாரியாக வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர் துவங்கி வைத்துக் கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி கூட்டணி பேச்சு விருப்ப மனு அப்படின்னு தீவிரமாக இயங்கிட்டு இருக்கு அதிமுக. யாரு முன்னணியில் இருக்காங்கன்னு பார்க்குறேன். சந்தேகம் இல்லாமல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழக அணிதான் முன்னணியில் இருக்கிறாங்க. தன்னுடைய முந்தைய திராவிட இயக்க தலைவர்கள் தவறுகளிலிருந்து பாடம் படித்து ஸ்டாலின் தன்னோட அணியை இன்டாக்டாக வச்சு கொண்டு போகிறார். அது ஸ்டாலினோட அந்த வெற்றிக்கு எது காரணங்கிறத ஸ்டாலினே அதை இயல்பாட்டே என்னோட வெற்றிக்கு காரணம் என்னோட கூட்டணி தான்னு சொல்கிறார். இது 3 முறை வெற்றி பெற்ற ஒரு அணி. ஒரு 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே ஸ்டேச்சுரேட்டட் ஓட் இந்த அணின்னா போடணும். இந்த அணிக்கு வாக்களிக்கிறது மூலமாக அந்த வெற்றி வாக்களித்த நானும் ஒரு வெற்றியாளர். நான் வெற்றி பெற்ற அணிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். என் அணி வெற்றிங்கிற லெவலில் ஒரு 45 விழுக்காடு வாக்குகள், 45+ அந்த வாக்குகள் ஸ்டாலின் தலைமையிலான அணிக்கு இருக்குது. அணியை இன்டாக்டாக கொண்டு போகிறாரு. நான் தொடர்ந்து பல முறை வெற்றி பெற்ற அணியை இன்டாக்டாக கொண்டு போவாருன்னு சொன்னேன். அது அவரோட திறமையும் அதில் இருக்குது. ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தனியாக பலம் கிடையாது. காங்கிரஸுக்கெல்லாம் நாம் தமிழர் சீமான் சொல்கிற மாதிரி ஒரு 3 விழுக்காடு பலம் கூட இல்லாத ஒரு கட்சி தான். பட் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அவங்க தொடர் வெற்றியில் இருக்கிறாப்புல. அடுத்தபடியாக கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அணுகுனதை விட ஸ்டாலின் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அணுகிற விஷயம் அவங்கள்ட்ட ப்ளஸ்ஸை ஸ்டாலின் எடுக்கிறாரு. ஜெயலலிதா மிகப்பெரிய ஆர்கனைசர். ஸ்டாலினும் அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை தன் கட்சிக்குள்ளே பெரிய அளவில் காட்டுறாரு. இலவசங்கள் எம்ஜிஆருக்கு துணை நின்று கலைஞர் அதை என்னென்னா எம்ஜிஆர் சாப்பிட்ற உணவு தான் சத்து உணவு, அதில் தான் கோழி இறைச்சி முட்டையெல்லாம் இருக்கும். இது கொஞ்சம் இது பேசினார். ஸ்டாலின் அந்த இலவசங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. விடுபட்ட 17 லட்சம் பெண்களுக்கான உரிமை தொகைன்னு அவங்க சொல்கிறாங்க. வாக்கு வங்கிக்கான ஒரு அரசியல் நகர்வு தான் அதுன்னு நான் பார்க்குறேன். அது 17 லட்சம் பேருக்கு விடுபட்டவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. இது ஜெயலலிதா ஸ்டைல். அதே மாதிரி 10 லட்சம் பேருக்கு லேப்டாப்புங்கிறதையும் அவங்க கொடுக்குறாங்க. ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் ஜெயலலிதாவுக்கு இணையானவர் மு.க. ஸ்டாலின். அதுக்காக கலைஞர் நான் குறைச்சி மதிப்பிடலை. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையே கடுமையான வாக்கு வித்தியாசத்தில் தோக்கும்போது தஞ்சாவூரில் பரிசுத்த நாடாரை வீழ்த்தினவர் கலைஞர். 57லையும் 67 ஜெயித்த ஒரு வேட்பாளர் 62ல் தோத்தாருன்னா அவர் ஆர்கனைசர். அதிமுகவும் என்டிஏயும் எந்த புள்ளியிலுமே முந்தலியா? இந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிக்குள்ளே தான் நான் வரேன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை மத்திய அரசை ஏற்றுக்கிட்டு அதில் ஃபுல்லாக வேலை பார்த்தது தேர்தல் ஆணையத்தோட ஆட்கள் தான். பட் தமிழக அரசு ஊழியர்கள் தான் வேலை பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி எல்லா இதுலேயுமே மிக சிரத்தையோடு இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட்டணிக்கும் கூடுதலாக ஆள் வருவாருன்னு ஓபிஎஸ், டிடிவி, பிரேமலதா விஜயகாந்த் இவங்களுக்கெல்லாம் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாரு. அவங்க தன்னை பார்க்கும்போதோ தன்னை பற்றி அவங்க பெருமையாக சொல்லும்போதோ அதற்கு ஒரு ரிசப்டிவை கொடுத்து தன்னுடைய நகர்வுகளை செய்துட்ருக்கிறாரு. மேலும் திருவண்ணாமலை இளைஞரணி மாநாடு நடத்தி ஒரு பெரிய அளவில் பண்ணாங்க. பல இடத்துல மகளிர் அணி மாநாடு நடத்துகிறாங்க. இப்படி இந்த இடத்துக்குள்ளே வெற்றி பெற்ற திமுக அணி இந்த இதில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் கூட்டணியை இன்டாக்டாக ஸ்டாலின் வைத்திருக்கிறார், இலவசங்களை கொடுத்துருக்கிறார், அந்த புள்ளியை நீங்கள் அழகாக நிறைவு பண்ணுறீங்க. ஆனால் இந்த ஒரு வார காலமாக நடைபெறக்கூடிய போராட்டம், தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் நடத்துகிறாங்க. அண்ணா சமாதி பக்கம் செவிலியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்திட்டு இருக்கு இல்லையா? இது எந்த வகையில் இம்பாக்ட் ஆகாதா? தேர்தல் காலகட்டங்களில் போராட்டங்கள் நடக்கத்தான் செய்யும். எந்த அரசுக்கும் எதிராக போராட்டம் இல்லாமல் இருந்ததில்லை. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுன்னா தமிழ் மண்ணில் இதுவரை ஹையஸ்ட் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்ஸ் 1967 காங்கிரஸுக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் இருந்த 6 விழுக்காடு வாக்கள் தான் ஹையஸ்ட்டு. அதில் அரிசி போராட்டம், அரிசி உணவு பற்றாக்குறை, மக்கள் மாற்றத்தை விரும்பினது, மக்கள் தலம் எம்ஜிஆர் தேர்தல் நேரத்தில் காமராஜியோட தீவிர ஆதரவாளர் எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டது, அடுத்து இந்தி போராட்டம், காமராஜருக்கு எதிரான ஒரு சோஷியல் நெகட்டிவ் போலரைசேஷன், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருந்தும் பாதிக்கப்பட்ட வாக்கு வீதங்கிறது 6 விழுக்காடு தான். இதை தாண்டி மற்றபடி ஒவ்வொரு காலகட்டங்களில் ஆட்சி மாற்றம் வரும்போது மூப்பனார் தான் காங்கிரஸுங்கிற ஒரு சூழல் வந்திருக்கும். ஜானகி ஓட்டு ஆர். வீரப்பன் கொண்டு போயிருப்பார். அப்பவும் ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்தாலும் இந்த அரசியல் நிகழ்வுகள் இருந்துகிட்டு தான் இருந்தது. 2001 ஆட்சி மாற்றம் நடக்கும்போது அந்த அணியில் இருந்த ராமதாஸ் அமைச்சரவை விட்டுட்டு வந்தார். மூப்பனார் ஒரு 7 விழுக்காடு வாக்களோட
ஜெயலலிதா அம்மையாரோட அணி சேர்ந்தார். ஸோ ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் இருந்துட்டு தான் இருந்தது. பட் ஒரு ஆளுங்கட்சிக்குள்ள நெகட்டிவ் ஓட்ஸுங்கிறது மேக்சிமம் இதுதான். நான் இது ஸ்டாலினுக்கு இருக்குன்னு சொல்ல வரல. ஸ்டாலின் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தனக்கான பாசிட்டிவ் ஓட்ஸையும் அவர் தயார் பண்ணுறாரு. இதுவரை ஸ்டாலினுக்கு வந்து நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து நிரூபிக்கப்படலை. நெகட்டிவ் ஓட்ஸுங்கிற கிளைம் இருக்குது. இப்போ நீங்க இந்த போராட்டங்களை சொன்னீங்க, நான் அதை மறுத்து பேச வேண்டிய தேவையும் அவசியம் எனக்கு இல்லை. போராட்டங்கள் உங்க போராட்டம் நாளைக்கு என்டிஏ கூட்டணி இன்டாக்ட் ஆயிடுச்சு, பாமக போயிடுச்சு, தேமுதிக என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துடுச்சு. இதெல்லாம் அதிமுகவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்த்துறாரா? என்டிஏ கூட்டணிக்கு எப்படி வலு சேர்க்க போறதுங்கிறத நாம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். முதல்ல அண்ணாமலை ஃபேக்டர், 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை அவர் வேணும்னு பிஎம்ஓட்டு சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷாவும் ஆரம்பத்தில் கூட்டணி சேர்ந்தவங்க 18, 23ன்னு வெளிப்படையாகவே 18 அவங்க கூட இல்லை. பட் அவர் வந்துடும் இருக்குன்னு நம்பிக்கையில் 18, 23 அவங்க கூட இல்லை. தேமுதிக அங்கேயான தான் இருக்கிறாங்க. ஸோ அவர் 18, 23 கேட்குறாருன்னா சீட் தகராறில் தான் அதிமுக பாஜக அணி நகர்ப்புற உள்ளாட்சியில் பிரேக் ஆச்சு. 2 விழுக்காடுக்கு மேலே உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னாரு எடப்பாடி பழனிசாமி. வெரி டஃப் ஃபார்கெய்னர். எந்த ஒரு பேரத்திலையும் எந்த ஒரு மத்திய அரசு மிரட்டலுக்கோ இடி சிபிஐ அது இது எதுக்குமே ஈல்ட் ஆகாமல் ஸ்டெமனா நின்று பார்கெயின் பண்ணக்கூடிய ஒரு தலைவர். அண்ணாமலை எங்களுக்கு இது போதாதுன்னு டெல்லி ஆதரவோட ரிசோர்ஸஸோட களத்தில் நின்று 5 விழுக்காடு வாக்கை நிரூபித்து காட்டினார். அதுக்கு பிறகு மக்களவை தேர்தலில் மோடிக்கு வலது பக்கத்தில் இருந்தவர், அது மோடிக்கு ப்ளஸ் தான். அன்னைக்குள்ள சூழ்நிலையில் இந்திய அலையன்ஸுக்கு எதிராக ஒரு முன்னாள் முதல்வராக இவர் மட்டும்தான் இருந்தது. மோடிக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான் இந்திய அளவிலையும் உலக அளவிலையும். பட் சீட் ஷேரிங்னு வரும்போது அவர் வந்து 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருந்தார். அண்ணாமலை 12 சீட்டு வேணும்னு கேட்டு அந்த அண்ணாமலை கேட்ட சீட்டுக்குள்ள ஓட்டை தாமரையில் நிரூபிச்சிருக்கிறார். நீங்கள் 2014 பற்றி கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்போ அன்னைக்கு மேஜராக நின்னது 14 சீட்டில் தேமுதிக தான், 7 சீட்டில் அண்ணன் வைகோ, அது பிறகு ஈஸ்வர அண்ணனும் ஒரு பலமான ஒரு அணியாட்டு இருந்தாப்புல. இன்னைக்கு இங்கே முகம் உள்ள ஆட்கள்னு சொன்னால் ஓபிஎஸ் 1 சீட்டு, டிடிவி 2 சீட்டு தவிர 23 சீட்டில் தாமரையை நிறுத்தி அவர் ஒரு 11.4 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காரு. இந்த வாக்குக்குரிய சீட்டு பக்கம் சார், நீங்க இந்த புள்ளியில் நான் சொல்றேன். ஆனா இன்னொரு பக்கத்துல நயனா நாகேந்திரன் மக்களை சந்திக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. 175 தொகுதிகளை அவர் கடந்துட்டாரு. இதெல்லாம் அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில முந்தி நிற்காதுங்கிறீங்க. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது என்டிஏ தான், எடப்பாடி பழனிசாமி தான். டூர் போகிறதும் இதுவும் வந்து அதை அவர் நிரூபித்து காட்டுறாரு. ஸ்ட்ரக்சர் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லாமலே 20 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் அவர் கன்சால்டேட் பண்ணக்கூடிய வேலையை அவர் பார்க்குறாரு. பட் கூட்டணிங்கிறது 2 முறை சீட் ஷேரிங்கில் முறிஞ்சிருக்குது. 3வது முறை முறியும் நான் சொல்ல வரல. ஏன்னா 2 பேருக்குமே தேவை இருக்குது. எடப்பாடி பழனிசாமியும் பல பலங்கீனங்களை அடைஞ்சிருக்கிறாரு. இடைத்தேர்தலில் 4வது போயிருக்கிறாரு. ஒரு புதிய கட்சிக்கிட்ட கன்னியாகுமரியிலையும் புதுச்சேரியில் 4வது போயிருக்கிறாரு. தென் மாவட்டங்களில் 30,000 ஓட்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத இன்னொரு கட்சிக்கு கீழே போயிருக்காரெல்லாம் அவருக்கும் அது தெரியும். என்றாலும் அவர் எடுத்த 20 விழுக்காடு வாக்குங்கிறது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அவர் தலைமைக்கு விழுந்த வாக்குன்னு அவரும் கேபி முனிசாமியும் கிளைம் பண்ணுற மாதிரி அது உண்மையான ஒரு இதுதான். இப்போ வந்து அலையன்ஸ் ஆட்டு 11.4 விழுக்காடு எடுத்த பாஜகவும் 1 விழுக்காடு கிட்ட எடுத்த தமாகவும் கூட்டணியில் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களோட ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 32, 33 விழுக்காடு ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு அணியாட்டு அவங்க தான். திமுக அணிக்கு 47 விழுக்காடு ஸ்ட்ரென்த் உள்ள திமுக அணிக்கு மாற்ற அவங்க தான் இருக்கிறாப்புல. தன்னை ஒரு லீடர்ஷிப்பை அசெட் பண்ணி இன்னைக்கு இல்லை, நான் 8 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். கலைஞர் ஜெயலலிதா மாதிரி தொடர் அதிமுக ஆட்சிக்கு பிறகு 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் திமுகவில் ஆட்சிக்கு வர முடியுது. 10 வருஷம் அதிமுக இருக்கு. இந்த முறை அதுக்கான ஸ்கோப் அப்படியே சேஞ்ச் ஆகுது இல்ல சார்? இரட்டை தலைமை போய் அரசின் மேல கடுமையான அதிருப்தி இருக்குல்ல சார்? அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலையா? நீங்க அறுப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, உங்க கருத்தை நான் மறுக்க வரல. ஆனா டிடிவி தினகரன் டிஎம்கே ஆப்ஷனை போராட்டத்தை பாக்குறோம்ல சார், நான் மறுக்க வரலன்னு சொல்லிட்டேன்ல. டிடிவி தினகரன் டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணக்கூடியவங்க வேலு கார்த்திகேயன், தேர்போகி பாண்டியன், மாணிக்கராஜா போன்ற 2ஆம் கட்ட தலைவரின் வற்புறுத்தலின் அடிப்படையில் அவர் தனக்கு ஒரு சாதகமான அணியா இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடியவர். ஊடகவியலாளர் தான் சொல்றீங்க எதிர்ப்பு இருந்தால் எப்படி 39 ஜெயித்திருப்பாங்கிற கருத்தை டிடிவி தினகரன் முன்வைக்கிறாரு. எதிர்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது 26ல் தான் தெரியும். ப்ரோ இன்கம்பன்சியை திமுக கிளைம் பண்ணுறாங்க, ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்கட்சி கிளைம் பண்ணுறாங்க. அது இயல்பான ஒன்று தான். இந்த இடத்துக்குள்ள ஏடிஎம்கே 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் பாராளுமன்ற தேர்தலிலே பாஜக மைனஸு, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு மைனஸுன்னு சிபி சண்முகம், செங்கோட்டையன் இப்போ வேறு கட்சியில் இருக்கலாம், இவர்
ஜெயக்குமார் போன்றவங்கெல்லாம் சொன்ன சூழ்நிலையில் 2ஆம் இடத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் மக்களவை தேர்தலில் பாஜக நாங்கள் டெல்லியை முடிவு பண்ணுன்னு சொன்னவர் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட வந்திருக்கிறாருன்னா அவர் 2ஆம் இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் வந்திருக்கிறாரு. இப்போ ஏன் டிடிவியும் ஓபிஎஸும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாடை உறுதியாக வெளிப்படுத்துறதுக்கு தயங்குறாங்க? ஒருவேளை என்டி அலையன்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்களா? எங்க டிடிவியும் ஓபிஎஸையும் விரட்டி விட்டது மோடிங்க. எங்கள் கண்ணெதிர ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு, இவங்க 2 பேரும் அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, கிடைக்கலன்னா என்னங்க அர்த்தம்? தமிழ் மண்ணுக்குள்ளே இதை கூட நம்ம புரியாதவங்களா இருந்து அரசியல் பேசிகிட்டு இருக்குமேனு தான் எனக்கு வேதனையாக இருக்குது. அதே மாதிரி சசிகலா அம்மையார் விஷயத்தில் நான் தான் சொன்னேன், மோடிஜி இன்குலிஸ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்போ என் மதிப்புக்குரிய சத்திரன் குருமூர்த்தி ஐயா அவர்கள் கூட சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு நாப்பில் எமர்ஜென்சிக்கு ஒரு சுப்பிரமணிய சாமி சசிகலா சசிகலான்னு சசிகலா புராணம் பாடிட்டு இருந்தார். இன்னைக்கு கூட பத்மாவதி மில்ஸ் வழக்கில் சசிகலா அம்மையார் மேலே சிபிஐ வழக்கு வருதுங்க. எப்படி என்னைக்கு பாஜக ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாங்கல்ல, டிடிவி ஆலையோ ஓபிஎஸ் ஆலையோ வலுவான இங்கே வாக்கு வங்கி இல்லை, அதனால தானே அவங்க பார்க்கல. ஸோ வலிமை இல்லாத இந்த 2 தலைவர்களும் அதிமுகக்குள்ள என்ன இம்பாக்ட் ஏற்படுத்த போறாங்க? அப்போ அந்த பக்கம் அதிமுக வலிமையா இருக்குன்னு தானே அர்த்தம். அதோட நோக்கம் என்னங்கிறது காங்கிரஸ் பிடியில் திமுக பெயரக்கூடாதுங்கிற 21 நான் சொன்ன காரணமாக கூட இருக்கலாம். 21 அதுதானே சொன்னேன். குருமூர்த்தியை மீறி மோடியை பிரைம் மினிஸ்டராக சொன்ன குருமூர்த்தி கருத்தை மீறி என் கருத்து மோடி கிட்ட ஜெயித்துன்னா மோடிக்கு நன்மை திமுக இருக்கு. காங்கிரஸ் பிடியில் தானே திமுக என்ன மாற்றம்? இல்லை மோடி காங்கிரஸ் ஒட்டுண்ணி பேரசைட்டுன்னு சொன்னதுமே ஸ்டாலின் காங்கிரஸை கலத்தி விட்டுட்டாருன்னா அகிலேஷ் கலத்திடுவார், தேஜஸ்வி கலத்திடுவார், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஹேமந்த் சோரன் கலத்திடுவாருன்னு ஸ்டாலின் கிட்ட காங்கிரஸ் விழுந்துட்டாங்க. ராகுல் காந்தி நல்லா தெரியும் வார்த்தையை சொல்றேன், சரண்டர் ஆயிட்டாருங்கிற வார்த்தையை நான் அந்த இடத்துக்குள்ள ஆணித்தரமா சொல்றேன். மோடியோட அரசியல்ல ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. சோ மோடியோட அரசியல், மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட அரசியல், காங்கிரஸ் கட்சியை ஸ்டாலின் கலத்தி விடுவாரா சார்? உங்களுக்கு அரசியல் தெரியும். கலச்சி விட்டா தனக்கு நல்லதுன்னு மோடி எதிர்பார்ப்பாரு. அவர் எதிர்பார்ப்பு தானே போக முடியும். கலட்டி விடுவாரா மாட்டாரா? விட மாட்டாருங்க. பட் மோடி காங்கிரஸ் ஸ்டாலினை நம்பி 40 சீட்டு இங்கே ஜெயித்துட்டு இருக்கும்போது அவர் இந்தியாவில் நாளைக்கு வரக்கூடிய டைமில் காங்கிரஸை ஸ்டாலின் கலத்தி விட்டா நல்லதுன்னு தானே அந்த எண்ணத்தில் தானே அவர் தன்னோட அரசியலை நகர்த்துவார். அவருக்கு அதுதானங்க குறி. தூண்டிக்காரனுக்கு மதப்பேல குறிங்கிற மாதிரி காங்கிரஸ் இங்க ஒண்ணுமில்லாத காங்கிரஸ் கன்னியாகுமரியில் மட்டும் டெபாசிட் வாங்கின காங்கிரஸ் ஒரு அணியாட்டு 40 இடத்தை பெருதுங்கிறதான மோடிக்கு பிரச்சனை. விஜய காங்கிரஸ் தரப்புல இருந்து வேலுச்சாமி இவங்க எல்லாம் பாக்குறாங்கல்ல. எங்க அண்ணன் எனக்கு மதிப்புக்குரியவர் வேலுச்சாமி அண்ணனுக்கு ஒரு முக்கியத்துவம் வர்றது வாழ்த்துக்கள், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்குள்ள எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணனுக்கு முக்கியத்துவம் வரல, நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அவ்வளவுதான். இல்ல அண்ணன் இதுக்குள்ள ஏதாவது கலகம் பண்ணுவாரான்னு கேட்கிறேன். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்க அண்ணன் நேர்மையானவர், எந்த இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்ட்ராங்காக பேசக்கூடியவர், அவருக்கு ஒரு முக்கியத்துவம் வர்றது எனக்கு மகிழ்ச்சி. சரி, ரவீந்திரன் தோர்சாமி சார். அதாவது திமுக அண்ணா திமுக 2 பேர்ல இருந்து மாறுபட்ட ஒரு கொள்கையை எடுத்து நிற்கிறதுனால தான் 1 விழுக்காடுல இருந்து 8.2 விழுக்காடு வாக்குக்கு சீமான் உயர்ந்திருக்கிறார். இப்போ குறிப்பாக அருந்ததியர் உள்ஒதுக்கீடு அதை கலைஞர் கொண்டு வந்தனால அவரை தெய்வமாட்டு அருந்ததியர் சமூக மக்கள் கும்பிடுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் அதை எதிர்த்தாங்க, அதிகாரம் கிடையாதுன்னு. எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துக்காக அதை ஆதரிக்கிறாரு. சீமான் 2 முறையும் அந்த இடத்துக்குள்ள போலரைஸ் பண்ணி தான் வளர்ந்தார். அதில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்களுக்கும் நஷ்டங்கிற புள்ளியை சொல்லி தான் ஈரோடு கிழக்கில் அவர் 16 விழுக்காடு வாக்கெடுத்தார். முந்தைய ஈரோடு கிழக்கிலையும் அவர் 1 விழுக்காடுல இருந்து அவர் 6.3 விழுக்காடு வாக்கு உயர்ந்தார். எடப்பாடி பழனிசாமி 5 விழுக்காடு குறையும் போது. அதுபோல மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு நாம் தமிழர் மட்டும்தான் அதில் அரசுக்கு எதிராக நிற்கிறாங்க. அது இலவசங்களை எதிர்த்து இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு நாம் தமிழர் மட்டும்தான் நிற்கிறாங்க. அதே மாதிரி தந்தை பெரியார் மண்ணுங்கிறதுல 3 பேர் நிற்கிறாங்க. பெரியாரே மண்ணுன்னு சீமான் மட்டும்தான் நிற்கிறாப்புல. டாஸ்மார்க் வேணுங்கிறதுல மது பிரியர்கள் வாக்குக்காக தான் எல்லாரும் நிற்கிறாங்க. சீமான் பனம்பால் தென்னம்பால்னு இன்னொரு முடிவெடுத்து நிற்கிறாப்புல. அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பில் எல்லாருமே ஒரு நிலை எடுக்கும் போது சீமான் மக்கள் திலகம், மகத்தான மாமனிதர், கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர், மிகப்பெரிய சமூக நீதி புரட்சியை பரம்பரை கிராமதியாக ஒழித்த தலைவர். ஆனால் சீமான் மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தன் ஜாதி எண்ணிக்கை தெரிஞ்சு போகும்னு என் தமிழ் மக்களான முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா, வண்ணார், நாவிதர், குயர் போன்ற பரவலாக தமிழகம் முழுவதும் இருக்கும் மக்களின் சமூக எழுச்சியை கெடுத்தவர் எம்ஜிஆர், அநீதி இழைத்தவர் எம்ஜிஆர்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதாவை ஊழல் பெரிச்சாலின்னு சீமான் சொல்றாரு.
ஸோ இந்த இடத்துக்குள்ள திமுக வெர்சஸ் அதிமுகவை தாண்டி திமுக ஊழல், அதிமுக ஊழல், திமுக டாஸ்மார்க், அதிமுக டாஸ்மார்க், திமுக பெரியார், அதிமுக பெரியார்னு பல இஷ்யூஸ்ல மாறுபட்டு சீமான் நிற்கிறதா தான் 1 விழுக்காடுல இருந்து 8 விழுக்காடுக்கு உயர்ந்திருக்கிறாரு. என்னோட கணிப்புப்படி ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு துணிஞ்சு இறந்து போன தலைவர்கள் என்றாலும் தன் கொள்கைக்காக எதிர்த்து நிற்கக்கூடிய சீமான் கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு சொன்னவர் இப்போ விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா தூக்கி வரும்போது அவங்க ஊழல்வாதிகள் தூய்மையற்றவர்கள்னு சொல்றதுல சீமானுக்கு உயர்வு உண்டு. திமுக அதிமுகவுக்கு மாற்றுங்கிற வாக்குகள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வாக்காளர்கள் சீமானை ஆதரிப்பார்கள் நான் கருதுறேன். 26 ரிசல்ட்ல பார்க்கலாம்.